ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டு உப்புமா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நம்ம சும்மாவே எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே சும்மா வறுத்து எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்தமாரி வறுத்தா போதும். 4 பிரெட் வந்து வறுத்து எடுத்துருக்கோம். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். 1/2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 7 பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்றி இது வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே வதக்கிக்க போகிறோம். அதனால தான் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் ப்ரெட்டு மேலே படுறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சமாக இதில் தெளிச்சிக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். அதில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரெட்டு உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ப்ரெட்டு உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.